சூடு இல்லைன்னாங்க. சரி மறுபடியும் செக் பண்ணுவோம். இன்னும் 1 மணி நேரம் கூட அவ்வளோ, அவன் 4 மணி நேரம் நிற்கணுன்னா டீ சூடு. சரி வாங்க செக் பண்ணுவோம். ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பால் சேல் பண்ணுற பிஸ்னஸை ட்ரை பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் ஆனால் என்ன அப்படின்னாக்கா, நம்மக்கிட்ட ஃப்ளாஸ்க் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் அதை யூஸ் பண்ணுறதுக்கு சைக்கிள் இல்லை கைஸ். ஆமாம், சரி நம்மளுடைய பழைய சைக்கிள் ஒன்று இருக்குது. சரி அதை போய் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சைக்கிள். ஸோ ஆனால் காற்று தான் இல்லை. ஸோ இது வந்து பஞ்சர் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சைக்கிளை தான் எடுத்துகிட்டு போயிட்டு பஞ்சர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இது எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பஞ்சர் கடையை பார்த்துட்டு, ஸோ அந்த பஞ்சர் கடையில் கொண்டு போய் நம்ம சைக்கிளை நிற்க வச்சுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க நல்லா பஞ்சர் போட்டு டயர் கியர்லாம் கழட்டிட்டு டியூபெல்லாம் கழட்டி செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டியூபையே மாற்றணும். நாங்கள் சரின்னு சொல்லிட்டு ஏதோ மாற்றி ரெடி பண்ணி கொடுங்கன்னோம். ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, போயிட்டு பால் வாங்கணும். ஸோ நம்ம ஒரு 1.5 லிட்டர் பாலை வாங்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு நல்லா குண்டானில் நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றினாங்க. ஸோ ஆக்சுவலி 3 கிளாஸ் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு மெஷர்மெண்ட்டில் பாலை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அளவில் ஊற்றுனது. ஸோ அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பால் பிச்சு அதில் ஊற்றிட்டு, அதுக்கப்புறமா இஞ்சி நம்ம இது பண்ணி வச்சுருந்த இஞ்சி மிளகெல்லாம் போட்டு, ஸோ மிளகு இல்லை, ஸோ இஞ்சி அது என்னென்ன போட்டு அப்புறமா டீ தூள் போட்டால் தாங்க சும்மா பால் அந்த டீ டேஸ்ட் இருந்துச்சு. அப்படி வந்து இருந்துச்சு. டீ நல்லா கலர் வர மாதிரி கொதிச்சிச்சு. ஸோ ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ இப்படி நம்ம டீ ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டோம். ஸோ எல்லாத்தையுமே சைக்கிளில் வச்சு ஓரளவுக்கு கட்டுற அளவுக்கு நல்லா கட்டி எடுத்துக்கின்னு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையானே தெரியல. இதோ நம்பிக்கையில் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி வாங்க பார்க்கலாம் என்ன தான் நடக்குது, பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தேவகோடா பெட்ரோல் பேங்க் கிட்ட தான் டீ விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து, ஏன்னா பெட்ரோல் பேங்க்லேருந்து நின்றுட்டே இருப்பாங்க, அவங்க தான் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமரு. பட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தாக்கா, ஸோ டீ வந்து சரியாக வடிகட்டாத மாதிரி அந்த டீ தூளெல்லாம் இருந்துச்சு, அதனால் வேணான்ட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு மிஸ்டேக். இந்த மிஸ்டேக்கை நம்ம சரி பண்ணிவிட்டு திரும்பவும் வருவோம். அவ்வளோதான், திரும்ப வீட்டுக்கு போய் வந்துட்டோம். ஒன்றும் பண்ண முடியல, வேஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுறேன்.